டியர்ஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். ரேவா கிரியேஷன்லேருந்து மேம் செஸ்ட் ரவுண்ட் கேல்குலேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு தான் இந்த பதிவு. செஸ்ட் ரவுண்ட் கேல்குலேஷன் பேசிக்காக வந்து நான் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, ஆம்கோல் ரவுண்டு வந்து கண்டிப்பாக அது முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணி நம்ம அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணாலே அது வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட கப் ஷேப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கப் ஷேப்புக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, பேசிக்காக நம்மளுக்கு வந்து பேக் லென்த் வந்து இப்போ ஒரு 13.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதை விட ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி 13 இன்ச்சு. ஸோ பேசிக்காக வந்து எல்லா சைஸஸுமே இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி நம்ம ஃப்ரண்ட் லென்த் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம கப் ஷேப் வைப்போம். நார்மலாக என்ன கப் ஷேப் வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கப் ஷேப் வந்து ஒரு இன்ச்சு டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம வச்சு தைக்கும்போது முக்கியமான விஷயம் ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம கரெக்டான அளவில் வைக்கும்போது வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ நியூவாக பார்க்குறவங்க கூட ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தால், உங்களுக்கு கட்டிங்கில், ஸ்டிச்சிங்கில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.